சஞ்சு சாம்சன் சேப்பாக் கிரவுண்டில் தன்னோட முதல் நாள் ப்ராக்டிஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ப்ராக்டிஸில் என்னென்ன சம்பவங்களை பண்ணிகிட்ருக்காரு, சென்னை சேப்பாக்கத்தில் நம்ம சஞ்சுவோட பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, இதை பற்றியும் நம்ம டூபையும் இவரோட இணைஞ்சு ப்ராக்டிஸில் தரமான சம்பவங்களை பண்ணிகிட்ருக்காரு. என்னென்ன சம்பவங்களை பண்ணிகிட்ருக்காரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் அகில் கோசன் சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் ஆக போகிறதுல ஒரு மிகப்பெரிய டிலே இருக்க போகுது. இதுக்கான காரணம்னா இப்போதைக்கு நம்ம அகில் கோசன் என்ன பண்ணிகிட்ருக்காரு, நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் நம்ம அகில் கோசனை எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அகில் கோசனை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கேல ஜாயின் ஆக போகிறதுல ஒரு மிகப்பெரிய டிலே. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஒர்க் காரணமாக தான் டிலே ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம டெவால் பிரேவ்ஸ் கூட ஜாயின் ஆகிட்டார். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு அப்புறமா தான் ஜாயின் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே சார்பாக லாஸ்ட் வீரராக இவர் தான் ஜாயின் ஆக போகிறாரு. அடுத்து நம்ம டூபே பார்த்துடலாம். டூபே இப்போதைக்கு செம்ம ஃபார்மில் இருந்துட்டுருக்காரு. T20 வேர்ல்டு கப்பில் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்தாரோ அதே ஃபார்மை சென்னை சேப்பாக்கத்துலேயும் காட்டிகிட்ருக்காரு. நிறைய வீடியோவை பார்த்துருந்தோம். 6 மழை பொழிஞ்சிருந்தார் நம்ம டூபே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக ப்ராக்டிஸில் ஈடுபட்டுருக்காரு நம்ம டூபே. மறுபக்கம் நம்ம சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் ப்ராக்டிஸில் ஈடுபடலை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் தான் இருந்துட்டு இருந்தார். வார்ம் அப் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ 2வது நாள் ப்ராக்டிஸ்லாம் நம்ம சஞ்சு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா T20 ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். அதே ஃபார்மை தான் மறுபடியும் சேப்பாக்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சேப்பாக்கத்தை பொறுத்த அளவுக்கு சஞ்சுக்கு செட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ சேப்பாக்கத்தில் தரமான 6 எல்லாம் அடித்து பறக்க விட்டுருக்காராம். ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அதிரடியாக ஆடிட்டு இருக்காரு நம்ம சஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சஞ்சு ஒரு நல்ல ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. இதே கண்டினியூ பண்ணார் அப்படின்னா பிளேயிங் லெவலில் ஒரு தரமான சம்பவத்தை நம்ம சஞ்சுவால் பண்ண முடியும். ஓப்பனிங் தான் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சஞ்சு அதை கன்ஃபார்மாக பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம சஞ்சுவாக இருக்கட்டும் டூபேயாக இருக்கட்டும் 2 பேருமே செம ஃபார்மில் இருந்துகிட்ருக்காங்க. சென்னை சேப்பாக் ப்ராக்டிஸில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சஞ்சு டூபே இவங்களோட அதிரடி பயிற்சி ஆட்டமாக இருக்கட்டும், நம்ம அகில் கோசன் ஒரு பெரிய டிலே, இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.